ஓவியா 140 கோடி மக்கள் தொகை கொண்ட உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் இரண்டாவது சக்தி வாய்ந்த ஒரு உயர்ந்த பதவி குடியரசு துணைத் தலைவர். அந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தான் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் வாக்கை பிரதமர் நரேந்திர மோடி இப்போது வாக்கை பதிவு செய்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து இங்கு மக்களவை மற்றும் மாநிலங்களவையைச் சேர்ந்த எம்பிக்கள் ஒரு 700க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இந்த தேர்தலில் இன்று மாலை 5 மணி வரை வாக்களிக்கிறார்கள். இங்கு வாக்களிக்கும் அந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய எம்பிக்களுக்கு இங்கு கொரோனா உத்தரவு கிடையாது என்பது மிக முக்கியமான ஒரு தேர்தல் நடைமுறையாகும். ஏனென்றால் அந்த கட்சிகளின் கொரோனாவின் உத்தரவின்படிதான் எம்பிக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதில்லை. அவர்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையிலும் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் என்று அழைக்கக்கூடிய ஒரு விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையிலும் அவர்கள் வாக்களிக்கலாம். இதில் முன்னுரிமை வாக்கு, அதாவது முதல் வாக்கு அளித்த பிறகு முன்னுரிமை வாக்கு என்ற வாக்கையும் அந்த எம்பிக்கள் அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால்தான் 1969களில் அங்கு காங்கிரஸ் கட்சி நிறுத்திய வேட்பாளரை இந்திரா காந்தி நிறுத்திய வேட்பாளர் வி கிரி தோற்கடித்தது இந்த கொரோனா உத்தரவு இல்லை என்பதனால்தான் அது சாத்தியமானது. அதுபோன்று அதற்கு பிறகு எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை என்றாலும் இப்போது இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலானது நாட்டின் இரண்டாவது அதிகாரமிக்க பெரிய பதவி என்பதாலும் குடியரசுத் தலைவர் இல்லாத காலங்களில் குடியரசு துணைத் தலைவர் தான் குடியரசுத் தலைவராக நாட்டின் முதல் அதிகார நபராக செயல்படுவார் என்ற ஒரு அங்கீகாரமும் இந்த உயர் பதவிக்கு இருக்கக்கூடிய நிலையில் இங்கு ஜெகதீப் தங்கர் மர்மமான முறையில் அவர் பதவியை திடீரென ராஜினாமா செய்ததும் அதன் பின்னர் பல நாட்கள் அவர் தொடர்பான செய்திகள் வராமல் இருந்ததும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில்தான் இந்த தேர்தலில் தென்னிந்தியாவைச் சேர்ந்த இருவர் தேர்தல் களத்தில் நிற்பதும் தேர்தல் களத்தில் மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இங்கு சுதர்சன் ரெட்டியும் ஆந்திராவைச் சேர்ந்த சுதர்சன் ரெட்டியும் தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனும் இந்த தேர்தல் களத்தில் இருப்பதால் தென்னிந்தியாவுக்கிடையே உள்ள 2 மாநிலங்களுக்கு இடையேயான இந்த மோதலாக இந்த தேர்தல் பார்க்கப்படுகிறது. இதில் ஆந்திராவை பொறுத்தவரை ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஆதரிக்கிறது. அங்கு தெலுங்கு தேசம் கட்சியும் ஆதரிக்கிறது. ஒய்எஸ்ஆர் கட்சி அவருடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் அவருடைய 11 எம்பிக்களும் இப்பொழுது அவரது மாநிலத்தை சேர்ந்தவர் வேட்பாளராக நிற்பதால் ஆந்திராவில் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் அவருக்கு ஆதரவை தெரிவிக்கிறது. இந்த சூழ்நிலைதான் இந்த 781 பேர் வாக்களிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அந்த வாக்காளர் பட்டியலில் மக்களவை எம்பிக்கள், மாநிலங்களவை எம்பிக்கள், நியமன எம்பிக்கள் உள்ளிட்ட அந்த 781 எம்பிக்கள் இன்று வாக்களிப்பார்கள். இதில் எத்தனை பேர் வாக்களிக்க போகிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதில் ஒடிசாவைச் சேர்ந்த நவீன் பட்நாயக்கன், பிஜு ஜனதா தளத்தைச் சேர்ந்த 7 எம்பிக்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக வாக்களிப்பதாக அவர்கள் தெரிவித்துவிட்டார்கள். இப்போது இந்த வாக்கு அளிக்கும் எம்பிக்கள் வரிசையில் இருக்கக்கூடிய காட்சிகளும் அவர்களுக்கான அந்த நடைமுறைகளையும் அங்குள்ள நாடாளுமன்றத்தில் உள்ள எம்பிக்கள் அந்த கலந்துரையாடும் காட்சியும் அவர் வாக்களிக்க செல்லும் காட்சியும் காண முடிகிறது. முதல் வாக்கை பிரதமர் நரேந்திர மோடி சற்று முன்பு வாக்களித்தார். இதைத் தொடர்ந்து மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்களும் மற்றும் இதே போல பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் எம்பிக்களும் காலையிலேயே வாக்களிக்கிறார்கள். இப்போது நடைபெறக்கூடிய இந்த வாக்களிக்கும் வேகத்தை பார்த்தோம் என்றால் இன்று மதியத்திற்குள்ளேயே இந்த 781 பேரும் வாக்குகளை அளித்து முடித்து விடுவார்கள் என்று தெரிய வருகிறது. இதில் மக்களவையில் இந்த 542 எம்பிக்கள் வாக்களிக்க தகுதியுடையவர்கள், ஒரு எம்பி பதவி காலியாக இருக்கக்கூடிய நிலையில் 542 பேர் வாக்களிக்க வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தெலுங்கானா ராஷ்டிர சமிதி என்று அழைக்கக்கூடிய பாரதிய ராஷ்டிர சமிதி கட்சியைச் சேர்ந்த 4 எம்பிக்களும் மற்றும் பிஜு ஜனதா தளத்தைச் சேர்ந்த 7 எம்பிக்கள் மொத்தம் 11 எம்பிக்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை சேர்ந்த ஜெகன்மோகன் ரெட்டி 11 பேர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் இவருக்கு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக வாக்களிப்பேன் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதனால் கிராஸ் ஓட்டிங் இருக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கொரோனா உத்தரவின்படி இந்த வாக்களிக்கும் முறை நடைபெறாததால் இந்த வாக்குகள் மாறி விழுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இப்போதுள்ள ஒரு தோராயமான ஒரு கணக்கின்படி இந்த 781 பேரில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக 421 வாக்குகள், அதை விட கூடுதலாகவும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதே போல இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சியிலான கூட்டணிக்கு ஒரு 323 வாக்குகள். இதில் ஆம் ஆத்மி கட்சி இன்னும் முடிவை வெளிப்படையாக அறிவிக்காத சூழ்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த 11 எம்பிக்களும்
இங்கு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்தால் ஒரு 323 வாக்குகள். இரண்டு கட்சிகளுக்கும் இடையே இன்று வாக்களிப்பவர்களுக்கும் இடையே 50 to 100 எம்பிக்கள் தான் வித்தியாசம் என்பதால் இந்த சுதர்சன் ரெட்டிக்கும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் இடையேயான போட்டியும் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.